ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீஸ் கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் சீரீஸோட முதல் ரெசிபி சாம்பார் சாதம் எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இதில் சொல்கிற டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு சாம்பார் சாதம் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு Q&A ரேஸ் பண்ணியிருந்தேன். அந்த Q&Aல சாம்பார் சாதத்தோட எல்லா ப்ராப்ளம்ஸும் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் அட்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பொறுத்த மட்டும் நான் ஹாட் பேக்கில் பேக் பண்ண போகிறதுல ரெகுலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ் எப்படி பேக் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு கிளாஸ் ரெண்டுத்துக்குமே இது ஒர்க் ஆகும். இப்போ இந்த சாம்பார் சாதம் பேக்கிங்கை நம்ம 3 ஸ்டெப்ஸாக பிரிச்சுக்கலாம். முதல் ஸ்டெப் நம்ம சாம்பாரோட கன்சிஸ்டன்சி, ரெண்டாவது ஸ்டெப் நம்ம ரைஸோட கன்சிஸ்டன்சி, மூணாவது ஸ்டெப்பு நம்ம பேக் பண்ணுற மெத்தடாலஜி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சாம்பார் கன்சிஸ்டன்சி என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எந்த சாம்பார் வேணாலும் பண்ணுங்கள், உங்களோட யூஷுவல் மசாலாஸ் போட்டே பண்ணுங்கள், பட் சில கண்டிஷன்ஸோடு பண்ணுங்கள். இப்போ என்னோடய சாம்பாரில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், கேப்சிகம், மேங்கோ, பொட்டேட்டோ, முருங்கைக்காய் இதெல்லாம் இருக்குது. இதில் பொட்டேட்டோ வந்து ஹைலி ஸ்டார்ச் ஐட்டம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டார்ச் ரிலேட்டட் வெஜிடபிள்ஸை சேர்க்காதீங்க. ஸ்டார்ச் இல்லாத வெஜிடபிள்ஸாக முதல்ல பேக் பண்ணி கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா ஸ்டார்ச் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணுங்கள். நான் இந்த எக்ஸாம்பிளில் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணும்போது இது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரைஸ் திக்காகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் பிகினர்ஸ் இதை கொஞ்சம் ஒமிட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் சாதம் நல்ல தளர்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணோன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தக்காளி ஒன்று ஆட் பண்ணிட்டு புளியோட அளவை லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங்க்கு குறைச்சிக்கோங்க. சாம்பாருக்கு முக்கியம் துவரம்பருப்பு. துவரம்பருப்பு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பாலிஷ்ட் அன்பாலிஷ்டாக கிடைக்கும். நீங்கள் அன்பாலிஷ்ட் துவரம்பருப்பு வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லா மசியும். பாலிஷ் துவரம்பருப்பு அந்த அளவுக்கு மசியாது. ஸோ சாம்பார் சாதம் பிசையும் போது பருப்பு தனியாக முழிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பருப்பு பொறுத்த மட்டும் பருப்பை நல்லா மசிச்சுட்டு சாம்பாரோட சேர்த்துக்கோங்க. உங்களோட சாம்பாரோட கன்சிஸ்டன்சி நீங்கள் எப்போதும் வீட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதோட கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். அதாவது சாம்பாரை உங்கள் ரெகுலர் டைமுக்கு விட 5 நிமிஷம் முன்னாடியே அனுப்பிச்சிடுங்க. அப்போ தான் பேக்கிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், என்னோடய சாம்பார் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வாட்டரியாக இருக்குது. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ஃபார் பேக்கிங். ஸோ பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சாம்பார் திக்காக இருந்ததுன்னா ரைஸ் வந்து அதில் இருக்கிற லிக்விட் அப்சார்ப் பண்ணிட்டு ஓவரால் சாம்பார் சாதம் ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் வாட்டரியாக பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணாலும் ஓவரால் சாம்பார் சாதம் திக்காகாது. அதுக்குன்னு ரொம்ப தனியாக ரசம் மாதிரி பண்ணிடாதீங்க. நீங்கள் எப்போ சாம்பார் ஆஃப் பண்ணுவீங்களோ அதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஆஃப் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ரைஸோட கன்சிஸ்டன்சி. பச்சரிசியாக புழுங்கலரிசியானா புழுங்கலரிசி தான் பிகினர்ஸ்க்கு பெஸ்ட்டு. ஏன்னா பச்சரிசி அதாவது ரா ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை இன் ஸ்டார்ச். ஸோ அதை குக் பண்ணி மசிச்சு கூல்டவுன் ஆகும்போது இது கெட்டி ஆகிடும். ஆனால் நம்ம பார்பாயில் ரைஸ் எடுத்திங்கன்னா நம்ம ரா ரைஸ் அளவுக்கு, அதாவது பச்சரிசி அளவுக்கு ஸ்டார்ச் கிடையாது, அதனால அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கெட்டியாகவும் ஆகாது. ஸோ பார்பாயிலோட ரைஸ் டு வாட்டர் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு புழுங்கல் அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் அது ரொம்பவே ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் வாட்டி 1:2.5 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ட்ரையாக இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைஸோட கன்சிஸ்டன்சி ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ அதனால் நான் எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 2.5 ஸ்டார்ட் பண்ணி 3 வரைக்கும் போங்க. எடுத்தோடனே 3 போகாதீங்க. சில பேருக்கு அது குழஞ்சி போயிடும், அது நல்லா இருக்காது. அடுத்து நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு சின்ன பவுல்லலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு வைட் பேன் எடுத்துக்கோங்க. உங்கள் ரைஸை வந்து நல்லா கரண்டியால் கலரி விடுற அளவுக்கு அதில் ஸ்பேஸ் இருக்கணும். நீங்கள் ரொம்ப சின்ன பவுல் எடுத்துட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகாது, அந்த அளவுக்கு மூமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு வைட் பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பேன் எடுத்துட்டுருக்கேன். இந்த பேனில் மிக்ஸ் பண்ணும்போது பெருசாக இருக்கிறதுனால எனக்கு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுள். ரைஸ் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு ஒயிட் பவுலில் சேர்த்துட்டு அதில் நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து டேஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இதில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட் ஒவ்வொரு ரைஸையும் தனித்தனி கிரெயினாக பிரித்து வைக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. ஒன்றோட ஒன்று ஒட்டின்றால் தான் இந்த கெட்டியாகிறதுக்கான தன்மையெல்லாம் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க. அழுத்தி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ரைஸை க்ரஷ் பண்ணுவோம். க்ரஷ் பண்ணும்போது தான் இந்த கெட்டி பண்ணுறதுக்கான தன்மை வரும். ஸோ ரொம்பலாம் அழுத்தி மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு சாம்பார் சாதம் நல்ல குழைய வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஹாட் பேக்கில் தான் பேக் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஹாட் பேக் பண்ணுற மெத்தட் கிடையாது. ஹாட் பேக் பண்ணுற மெத்தடில் நீங்கள் நல்லா மசிக்கலாம், நல்லா குழைய பேசலாம். சாதம் ஹீட்டாக இருக்கிற வரைக்கும் இது கெட்டியாகாது. பட் இந்த சாம்பார் சாதம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரும்போது கெட்டியாயிடும். அதனால் நீங்கள் நார்மல் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிங்கன்னா குழைய சாம்பார் சாதம் வேணுங்கிறது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது.
கொஞ்சம் லைட்டாக மசிக்கலாம், பட் ரொம்ப மசிக்கக்கூடாது. நம்ம 3வது ஸ்டெப் போகலாம். சாம்பாரும் ரைஸும் மிக்ஸ் பண்ணுற ஸ்டெப்பு. இதில் முதல்ல சாம்பாரில் இருக்கிற லிக்விடை மட்டும் எடுத்து மேலோட்டமாக விட்டுட்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். இந்த 1 மினிட்ல ரைஸ் கொஞ்சம் லைட்டாக அந்த சாம்பாரை உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறமா காயை போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ காய் வேணுமோ அவ்வளோ காய் போடுங்க. நீங்கள் சப்போஸ் ஸ்டார்ச் பேஸ் வெஜிடபிள் போட்டிங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிகினர்ஸாக இருந்தால் ஸ்டார்ச் பேஸ் வெஜிடபிளை ஒமிட் பண்ணிடுங்க, அப்புறம் போடுங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு பொட்டேட்டோ தான் போட்டிருப்பேன். இதெல்லாம் மாங்காய், கேப்சிகம் அப்படி தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்டார்ச் பேஸ் வெஜிடபிள்ஸை நீங்கள் தான் மாதிரி வச்சுடுங்க. அந்த ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணாதீங்க. அது மிக்ஸ் பண்ணும்போது தான் கெட்டிப்படுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ உங்களுக்கு தேவையான காய், அதுக்கப்புறம் தேவையான சாம்பார் பருப்போடு சேர்த்து போட்டதுக்கப்புறம் ரொம்ப மைல்டு ப்ரெஷரோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அழுத்தி அழுத்தி மட்டும் பிசையாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அழுத்தி பிசையும் போது என்ன ஆகும்னா ரைஸ் மசியும் போது அந்த கம் மாதிரி இருக்கிற டெக்ஸ்டர் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் சாம்பார் சாதம் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம மிக்ஸ் பண்ண இந்த லிக்விட் உறிஞ்சுட்டே போகும். நீங்கள் யூஸ்வலாக எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு முதல்ல பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் இந்த சாம்பாரில் ப்ரோட்டீன் ஃபேக்டர் ஆட் பண்ணுறதுக்காக கொண்டக்கடலை வேக வச்சு போடுறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். இந்த கொண்டக்கடலை அடிஷ்னல்னால சாம்பார் சாதம் லூஸாகவும் ஆகாது, திக்காகவும் ஆகாது. ஸோ இது ஆப்ஷனலில் போட்டிருக்கேன். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா சாம்பார் சாதம் சாப்பிடும்போது இதோட சேர்த்து ப்ரோட்டீனையும் ஹைட் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம பசங்க தெரியாமல் சாப்பிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் அதை கொடுத்துருக்கேன். இது டோட்டலி ஆப்ஷனல். இப்போ நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக் பண்ணுறதுக்கு டப்பாவில் அமுத்தி பேக் பண்ணி உங்கள் பாசத்தெல்லாம் குட்டி காமிக்க வேணாம். அதுக்கு பதிலாக பெரிய டப்பாவை வாங்கி லூஸாக பேக் பண்ணுங்கள். லூஸாக பேக் பண்ணால் மட்டும்தான் கெட்டி ஆகாது. நீங்கள் அமுத்தி பேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கெட்டி ஆகும். ஏன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று மசிஞ்சு கெட்டித்தன்மையை ஆரம்பிச்சிடும். ஸோ சாம்பார் சாதத்தை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி லூஸாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கரண்டி லிக்விட் எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. நான் சுமாராக ஒரு 6 கரண்டி ரைஸ் போடுறேன். அந்த 6 கரண்டி ரைஸ்க்கு ஒரு கரண்டி சாம்பாரில் இருக்கிற லிக்விட் எடுத்து மேலே விட்டுக்கோங்க. மேலே விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த 5 மினிட்ஸில் இந்த ரைஸ் மறுபடியும் இந்த லிக்விடை உறிஞ்சதுக்கப்புறம் லிக்விடோட குவான்டிட்டி குறையும். இந்த 5 நிமிஷத்தில் நான் முறுக்கு, சிக்கி இதெல்லாம் பேக் பண்ணுறேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், லைட்டாக அந்த லிக்விட் குறைஞ்சிருக்கு. இப்போது ஒரு கரண்டி எடுத்து நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி அங்கங்கே குத்தி விட்டு கேப் போடுங்க. இந்த கேப் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு கரண்டி சாம்பார் எடுத்து, அதாவது லிக்விட் மட்டும் எடுத்து மேலே அப்படியே விடுங்க. இதை விட்டதுக்கப்புறம் இது ஆப்வியஸ்லி இப்போ வார்மாக இருக்கும், நீங்கள் பேக் பண்ணிடலாம். இப்போது என்னோடய பொண்ணு 4 ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிடுவா. இது 4 ஹவர்ஸ்க்கான பேக்கிங். ஒவ்வொரு லஞ்ச் பாக்ஸ் ஒவ்வொரு டியூரேஷனில் தான் நம்ம சாப்பிடுவோம். அதனால் இது எப்போதுமே நீங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ பேக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் எப்படி பேக் பண்ணுறீங்கிறது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸில் சாம்பார் சாதத்தை போட்டு அது மேலே சாம்பாரை விட்டு இந்த மாதிரி கேப்லாம் விட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். 4 ஹவர்ஸ் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் 4 ஹவர்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஆனால் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா லிக்விட்லாம் விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு முதல்ல பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த எக்ஸ்ட்ரா லிக்விட் விட்டிங்கன்னா உங்களுக்கு 4 to 6 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ்வலாக வீட்டில் சாப்பிடுவீங்களோ அதே கன்சிஸ்டன்சியில் வரும். அஃப்கோர்ஸ் இது ஹாட் பேக் கிடையாது, அதனால் ஹாட்டாக இருக்காது. பட் கன்சிஸ்டன்சி ப்ராப்ளமே கிடையாது. இப்போ இதுவே நீங்கள் ஹாட் பேக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ்லாம் தேவையில்லை. ஏன்னா ஹீட் ரிட்டென்ஷன் இருக்கும்போது சாம்பார் சாதம் கண்டிப்பாக கெட்டியாகாது, ஃப்ளேவர்ஸும் போகாது. இப்போ இதில் சில டவுட்ஸ் வரலாம். என் சாம்பார் சாதத்தில் இவ்வளோ லிக்விட் விடுறேனே காரமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். அதுக்கு தான் வீட்டில் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா லிக்விட்னால எந்த காரமும் இன்க்ரீஸ் ஆகாது. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டேஸ்ட் பட்ஸ். அதனால் வீட்டில் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் காரம் ஜாஸ்தி அப்படின்னா உங்கள் சாம்பார் பண்ணும்போதே கொஞ்சம் காரத்தை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நான் கொஷின் ரைஸ் பண்ணும்போது இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த சாம்பாரில் இருக்கிற ஃப்ளேவர், அதாவது காரத்தன்மை குறையிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு ரெசிபி எடுத்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டோன்னா அதில் இருக்கிற காரத்தன்மை குறைய தான் செய்யும். பட் இந்த மெத்தடில் நம்ம எப்போ நிறைய சாம்பார் தண்ணி விடுறோமோ காரத்தன்மை குறையாதுன்னா, அதனால் காரம் குறையுமா குறையாதா அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வேணாம். காரம்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சாம்பார் சாதம் ரெடி. நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த டிப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.